அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 1ல் பிளேன் கர்வ்ஸ் அப்படின்ற சாப்டரில் இப்போ ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். இப்போ 3வது ப்ராப்ளத்தை பார்க்கலாம். The problem is draw a hyperbola when the distance of focus from the directrix is equal to 35 mm and eccentricity 4/3. இப்போ இந்த eccentricity 4/3ன்றது greater than 1 இருக்குங்க. அப்போ eccentricity greater than 1 இருக்கிற பட்சத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொஃபைல் வந்து ஹைப்பர்போலா தான். இப்போ ப்ராப்ளத்துக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ் அப்புறம் ஆக்சிஸ் வருதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 35யும் இந்த 4/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 35யும் இந்த 4/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எஃப் இங்கே எஃப் வரணும். இந்த எஃப் வந்து 35 mm அவே ஃப்ரம் திஸ் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ எஃப்ஐ மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் 4/3 4 + 3 போடுங்க 7. அப்போ 35 7 டிவிஷனாக மார்க் பண்ணுங்க. இப்போ இங்கே இப்போது 35 7 டிவிஷன்ஸாக மார்க் பண்ணியாச்சு. 7 டிவிஷன்ஸாக மார்க் பண்ணியாச்சு. இந்த 7 டிவிஷனில் அந்த பாயிண்ட் டியை நீங்கள் மார்க் பண்ணணும் இல்லையா? அந்த பாயிண்ட் டி எந்த ரேஷியோவில் இருக்கணுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ பாயிண்ட் டி வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட் டி வந்து 4/3 ரேஷியோவில் இருக்கணும். அப்போது எஃப்டி வந்து 4 பார்ட்ஸ், இது வந்து 4 பார்ட்ஸு 4 டிவிஷன்ஸு, இது வந்து 3 டிவிஷன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டியை மார்க் பண்ணிங்க. இதுக்கப்புறம் ப்ரொசீஜர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட். டி வழியாக ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிட்டு தென் இந்த சென்டராக வச்சு டிஎஃப் ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஜியும் G1 வரைஞ்சிருங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பு சிஜியை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், CG1 எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அகைன் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். எஃப்க்கு அப்புறம் ஏதாவது வெர்டிகல் லைன் வரைஞ்சிட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஸ்டன்ஸை ரேடியஸாக செட் பண்ணிவிட்டு காம்பஸில் எஃப்ஐ சென்டராக வச்சு அதுலேயே நீங்கள் ஆர்க்காக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். பாயிண்ட்ஸ் ஃபார் தி ஹைப்பர்போலா கிடச்சிரும். ஸோ இப்போ 1 லைன் போட்டாச்சு. இந்த காம்பஸில் 1 செட் பண்ணிங்க. எஃப்ஐ சென்டராக வச்சு அது மேலேயே நீங்கள் ஆர்க்கை கட் பண்ணுங்கள். ஸோ இப்போது கட்டிங் பாயிண்ட் 1 அப்பர் சைடு, கட்டிங் பாயிண்ட் 1 லோவர் சைடு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் மெனி நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் லைன்ஸை வரைஞ்சி அதே ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 2 வழியாக காம்பஸை 2 செட் பண்ணிவிட்டு அந்த ரேடியஸை எஃப்ஐ சென்டராக வச்சு இதிலே கட் பண்ணிங்கன்னா இந்த 2 1 கிடச்சிரும். 2 1 கிடச்சிரும். ஸோ இப்போ இது மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் கிடச்சாச்சு. ஃபைனலாக இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெர்டெக்ஸ் வழியாக ஜாயின் பண்ணும். வெர்டெக்ஸ் வழியாக ஜாயின் பண்ணிங்கன்னா இது வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதில் டேஞ்செண்ட்டை பற்றி நம்ம சொல்லலை. டேஞ்செண்ட் வேணும்னாலும் அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் போன வீடியோவும் பேரபோலாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு, எலிப்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோஸில் உங்களுக்கு டேஞ்செண்ட் எப்படி வரையுதுன்றதை சொல்லியிருக்கு. அதே மெத்தடு அதே ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இதுக்கும் டேஞ்செண்ட் கேட்டாங்கன்னா அதே ப்ரொசீஜரை நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் வரையலாம். நன்றி.